ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஃபைனலி எப்படியோ ரொம்ப நாள் கழிச்சு அட்லியன் அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்டான ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் தென் ஒரு சில முக்கியமான பிளாட் லீக்ஸ் கிடச்சிருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் இன்னும் ரொம்ப நாட்கள் தொலைவில் இருக்குது. ஃபர்தர் அப்டேட்ஸ் வரதுக்கும் லேட் ஆகும் அஃபிஷியலாக. அந்த டைமில் படத்தோட ஷூட்டிங் அப்டேட் தென் இது மட்டும் இல்லாமல் பிளாட் லீக்ஸ் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக அதெல்லாம் என்ன தென் இது மட்டும் இல்லாமல் படத்தோட ரிலீஸ் எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஃபர்தர் அப்டேட்ஸை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அட்லியன் அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மும்பையில் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஃபாரின் அதுக்கப்புறம் இந்தியா இங்கே ரெண்டையுமே மாற்றி பேரலாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயுமே ஸ்டுடியோஸ் இருக்குது. அங்கே மெயின் போர்ஷன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ்லாம் அங்கே ப்ரிஃபர் பண்ணுறாங்க போல். இங்கே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து எடுக்கப்பட்ட அந்த ஒரு ஷார்ட்ஸ்லாம் ஃபியூச்சரிஸ்டிக் மும்பை மாதிரியான செட்ஸ்லாம் போட்டு அங்கே வந்து ஒரு போர்ஷன் ஷூட்டிங்லாம் போயிருக்கு. அங்கே முர்னால் தாக்கூர், அல்லு அர்ஜுன் இவங்கெல்லாம் வச்சு ஒரு மேசிவான ஆக்ஷன் கோரியோகிராஃபி நடந்திருக்கு. இப்போ அடுத்து வந்து யூகே ஆர் யூஎஸ் இந்த ரெண்டு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வந்து எங்க விசா கிடைக்குதோ அங்க வந்து உடனே போய் ஷூட்டிங் நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டில் ஷூட்டிங் ப்ராசஸ் மட்டுமே இன்னும் போய்கிட்டு இருக்குன்ற காரணத்தினால கண்டிப்பா ரிலீஸ் டேட்டுமே இன்னும் வந்து இழுத்தடிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2027 கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்றாங்க. அடுத்த வருஷம் இந்த படத்தோட அப்டேட்ஸ் வேணா நீங்க எதிர்பாருங்க, ஆனா படம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அட்லி வந்து கிட்டத்தட்ட ஷூட்டிங்க்கே எனக்கு 300 days மேபி தேவைப்படலாம் சார் அப்படின்னு தான் கோட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷத்தோட மிட்ல இருந்து தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. மிட் ஆர் ஜூன் ஜூலை அந்த டைம்ல இருந்து தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஸ்டில் போயிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் இயர் சம்மர் வரையும் ஆர் மேபி ஆகஸ்ட் வரையுமே ஷூட்டிங் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் மந்த்ஸ் ஒரு 4 to 5 months வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கே எடுத்துக்குவாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரொமோஷனுக்கு ஒரு 1 month இறங்கி ப்ரொமோட் பண்ண போறாங்க. பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு கண்ட்ரி போய் ஒரு மாசம் மட்டுமே ப்ரொமோஷனுக்கு எடுத்துக்குவாங்க. அதனால நிச்சயமா இன்னும் ஒரு வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆயிரும். கண்டிப்பா 2027 பொங்கல் ஆர் சம்மருக்கு பிளான் பண்ணுவாங்க. மெயினா சம்மரை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து சின்ன பசங்களாம் வந்து பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான படம். ஒரு வேர்ல்டு இவர் கிரியேட் பண்றாரு. கண்டிப்பா அது சின்ன பசங்களை வந்து அட்ராக்ட் பண்ணும் இந்த படம். அதனால சம்மரை தான் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிடைச்சிருக்கக்கூடிய ரூமர்ஸ் படி 2 யூனிவர்ஸ் பிளெண்ட் பண்ற மாதிரி இல்லைனா 2 யூனிவர்ஸ்ல நடக்கக்கூடிய கதை வந்து ஒரு இடத்துல சேர்ற மாதிரி சம் கைண்ட் ஆஃப் சைஃபை ஃபிலிம் தான் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வரும்போதே லைக் இன்டர்ஸ்டெல்லார் மாதிரி ஒரு சூரியன் ஒரு பிளானட் இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஷார்ட்டை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுருந்தாங்க. இனிஷியல் போஸ்டர் சொல்றேன், அதுல எதையுமே காட்டியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த காஸ்மிக் ஸ்கை மாதிரியான ஒரு இமேஜை வச்சு விட்டுருப்பாங்க. அப்பயே தெரிஞ்சிச்சு இது வந்து ரொம்ப பெரிய சைஃபையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், கண்டிப்பா இப்போ ஒரு இடத்துல ஃபியூச்சரிஸ்டிக் மும்பை செட்லாம் போட்டு எடுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபேண்டசி வேர்ல்டா இருக்கும். ஸோ அதில் வந்து புது கிரியேச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரியேச்சர்ஸ்லாம் வந்து காட்ட போறாங்க. அதனால தான் பெரிய பெரிய ஹாலிவுட் விஎஃப்எக்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து இதில் ஹையர் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது 2 type ஆஃப் ஃபேண்டசி அண்ட் ஃபிக்ஷன் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்றது கிளியராக தெரியுது. கண்டிப்பா 3Dல தான் வரும்னு சொல்றாங்க. அதனால தான் கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி சம்மர்ல வந்து ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்றாங்க போல. ஒரு பெரிய பிரம்மாண்டமான கிராண்ட் ரிலீஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் க்ரூ எதிர்பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 121 கண்ட்ரி கிட்ட ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி இப்போ தான் ரீசெண்டாக ராஜமௌலி சார் அண்ட் மகேஷ் பாபு சார் 2 பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 120 கண்ட்ரிஸ் கிட்ட ரிலீஸ் ஆக போதுன்ற மாதிரி சொல்லும்போது இங்கே 121 to 122 கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போட்டு பண்ணுறாங்க. என்ன ஆகுதுன்னு தெரியல. டெஃபினட்டாக இந்த படத்தோட ஏதாவது ஒரு சில அப்டேட்ஸ் கிறிஸ்மஸ் ஆர் பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாம், சங்கராந்திக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வெயிட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.